حارثة بن النفمان رضي الله عنه தாயின் பாதத்தில் சொர்க்கம் கண்ட வீரர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதீனாவின் மண்ணில் ஈமானோடு நடந்த ஒரு மனிதர், வாழ் பிடித்த வீரர் மட்டுமல்ல, தாயின் காலடியில் தன் சொர்க்கத்தை தேடிய மனிதர். حارثة بن النفمان رضي الله عنه رضي الله عنه. மதீனாவின் தெருக்களில் ஒரு நிழல் நடந்தது, நபியின் பாதையில் ஒரு இதயம் நடந்தது. பத்ரின் களத்தில் ஈமான் சாட்சியானது, ஹுனைன் நாளிலும் அவர் கால்கள் நிலைத்தது. உலகம் வெல்லவில்லை, உள்ளத்தை வென்றார். புகழை தேடவில்லை, ரப்பை தேடினார். அவர் கையில் வாழ் இருந்தது, ஆனால் இதயம் மென்மையானது. அவர் கண்கள் வீரியம் இருந்தது, ஆனால் தாயின் முன் பணிவானது. ஹாரிஸத்து இப்னு நுஅமான், யா ஸஹாபி யா ரசூலில்லாஹ். அம்மாவின் துஆ அவர் வாழ்க்கையின் வெளிச்சம், அல்லாஹ்வின் பாதை அவர் வாழ்க்கையின் மூச்சு. கதலகில் பர் நன்மை படித்தான், நன்மை படித்தான். தாயின் குரல் கேட்டார், உலகம் மறந்தார். தாயின் தேவையை தன் தேவைக்கு மேலே வைத்தார். அதனால் நபி சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் ஒரு ஓசையை கேட்டேன். யாருடைய ஓசை இது என்று கேட்டபோது, حارثة بن النفمان رضي الله அன்னோ என்று பதில் வந்தது. يا حارثة يا حارثة தாய்க்கு செய்த நன்மை சொர்க்கத்தில் ஒலித்தது. يا حارثة يا حارثة உன் பெயர் அல்ல, உன் பர்தான் பேசுகிறது. كذلك البر நன்மை படித்தான், நன்மை படித்தான். காலம் சென்றது, கண்கள் ஒளியை இழந்தது. ஆனால் அவர்களுக்கு உள்ளத்தின் ஒளி அணையவில்லை. மிஸ்கின் வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று குடும்பம் சொன்னாலும் ஏழைக்கு கொடுப்பது நபி கற்றுத் தந்த வழி என்று சொன்னார். செல்வம் இருந்தால் அதை அல்லாஹ்வுக்காக கொடு, வலிமை இருந்தால் அதை மார்க்கத்துக்காக கொடு. தாய் இருந்தால் அவளை அன்புடன் அணைத்துக் கொள், ஏனெனில் ஒரு தாயின் திருப்தி ஒரு மனிதனின் சொர்க்க பாதையாகலாம். حارثة بن النعمان ரதியல்லாஹு அன்ஹு தாயின் பாசத்தில் ஈமானை காட்டினார். நபியின் பாதையில் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். உலகம் மறந்தாலும் வரலாறு மறக்காது. அவர் பெயர் மட்டும் அல்ல, அவர் செய்த நன்மை வாழும். கதலகில் பர்
வைத்தான். ஒரு வீரனாக வாழ்வது